என்ன சொன்ன? இங்க வந்து மாட்டிக்கிட்டனா? அது என்னோட கடை, நான் தான் ஓனர். நான் எப்ப வேலை செய்வேன் நான் தான் முடிவு பண்ணும். ஹெச்ஆர்ல கிடையாது. ஐ ஆம் டிசிஷன் மேக்கர். தீபாவளி பொங்கலுக்கு நீ என்ன பண்ணுவ? லீவ் போடுவல்ல? எனக்கு அது ஹாலிடே. நான் வீட்ல குடும்பத்தோட இருப்பேன். ஏன்னா உன் ஹாலிடே அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ். ஆனா உன்ன சொல்லி என்ன பண்றது? நாளைக்கு உன் வேலை இருக்குமான்னு உனக்கே தெரியாதுல்ல. ஏன்னா நீ லேபர், நான் ஓனர், அவனும் ஒரு ஓனர். தங்கத்துக்கு வடிவம் கொடுக்க ஒரு இரும்பு சுத்தியால தான் அடிப்பாங்க. அதே மாதிரி இரும்புக்கு வடிவம் கொடுக்கறதா இருந்தா கூட இரும்பு சுத்தியால தான் அடிப்பாங்க. ஆனா தங்கத்தை அடிக்கும் போது சத்தமே வராது. அதுவே இரும்பு அடிக்கும் போது அதிகமான சத்தம் கேட்கும். இத பார்த்த தங்கம் இரும்பு கிட்ட கேட்டுச்சான், என்ன அடிக்கும் போது வராத சத்தம் உன்னை அடிக்கும் போது அதிகமா வருதுன்னு. அதுக்கு இரும்பு சொல்லிச்சான், தங்க கட்டியே உன்னை அடிக்கிறது இரும்பு, அதாவது உனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு இனம். ஆனா என்ன அடிக்கிறது என்னுடைய சொந்த இனம். வேற யாராவது அடிச்சா வலிய தாங்கிட்டு அழுகையை மறைச்சிட்டு போயிடலாம். ஆனா நான் சொந்தம்னு நினைச்சவங்களே என்ன அடிக்கும் போது அதை தாங்கிக்க முடியாம வலியில கத்துறேன்னு சொல்லிச்சான். வெளியே வேலை செய்யற இடத்துல எவ்வளவு அவமானப்பட்டாலும் சகிச்சுக்கிட்டு போற நாம சொந்தம்னு நினைக்கிற உறவுகள் குத்தி காயப்படுத்தும் போது உயிரே போன மாதிரி இருக்கு. பொறுத்து போனா கோலன்னு சொல்லிடுவாங்க, கேள்வி கேட்டா நசன்னு சொல்லிடுவாங்க, எல்லாத்துக்கும் ஓகே சொன்னா ஜால்ரான்னு சொல்லிடுவாங்க, எதுக்குமே ஓகே சொல்லனா திமிரு பிடிச்சோன்னு சொல்லிடுவாங்க, எல்லாத்துக்கும் முன்னாடி போய் நின்னா முந்திரி கொட்டைன்னு சொல்லிடுவாங்க, எதுக்குமே முன்னாடி போலனா சுயநலவாதின்னு சொல்லிடுவாங்க. எது பண்ணாலும் இந்த சொல்ற உலகம் ஏதாவது சொல்லிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறத நீங்க பண்ணுங்க. நம்ம பிடிச்ச விஷயத்துக்காக நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லா வழியிலும் ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறமா அது நம்ம கிடைக்கலன்னா அது நம்ம தப்பு கிடையாது. மறந்துட்டு போயிட்டே இருங்க ப்ரோ. கரெக்ட். எதுவுமே பண்ணாதவன் தானே அழுவணும், ஃபீல் பண்ணணும். நான் ஏன் ஃபீல் பண்ணணும்? ஏங்க எவ்வளவு பெரிய விஷயத்த இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்க. என்ன ப்ரோ, இந்த லவ்ங்கிறது உங்க லைஃப்ல ஒரு சாப்டர். அது நீங்க நினைச்ச மாதிரி முடியாம வேற மாதிரி போய் முடிஞ்சிருச்சு. அதுக்குன்னு அது உங்க லாஸ்ட் சாப்டர்லாம் கிடையாது. இன்னும் நிறைய சாப்டர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் சாப்டர் என்னன்னு பார்த்து போயிட்டே இருங்க, எல்லாம் மாறிடும். உன்னால் முடியாது என்று நீ சொல்லிக் கொண்டிருப்பதை வேறு யாரோ ஒருவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். உன்னால் முடியாது என்றால் யாராலும் முடியாது. யாராலும் முடியவில்லை என்றால் உன்னால் மட்டுமே முடியும் என்பதனை எப்பொழுது நீ நினைக்கிறாயோ அப்பொழுது கெட்ட போரிடும் உலகத்தை நீ வேரோடு சாய்த்து புதியதோர் உலகம் படைக்கிறாய். ஏதோ ஒரு சொல் தான் நம் வாழ்க்கையை மாற்றுகிறது. நினை, ஆழமாக நினை. இந்த உலகத்தில் நீ அடைய முடியாத எல்லை என்று ஒன்றே கிடையாது. அடைய முடியாத எல்லை என்று ஒன்று இருக்கிறது என்று எதையும் உன் மனம்தான் சொல்லுகிறது. உன் மனதை உன்னுடைய கண்ட்ரோல் உன்னால் முடியும். இந்த டென்சிங் இருக்கிறார்ல, மேல போய் தொட்டாரு எவரெஸ்ட், அவர் சொன்னாருங்க, எதுவும் தடையாக இருந்ததில்லை, என் மனம்தான் உன்னால் தொட முடியாது என்று சொல்லிவிடுமோ என்று நான் பயந்தேன். அது சொல்லவே இல்லை. அதுதான் நான் ஜெயித்ததற்கு காரணம். நல்லா தெரிஞ்சுக்கோ, உன்னை யாராவது அவமானப்படுத்தினா பதிலே பேச பார்த்து வச்சுக்கோ. வாழ்க்கை வாய்ப்பை தரும், அப்போ பதில். வாழ்க்கை என்பது உனக்கு தினம் தினம் தேர்வு வைக்கக்கூடிய அற்புதமான விஷயம் என் குழந்தை. அதற்கான ஆரம்ப வாயிலில் நிற்கிறாய். கதவு திறந்து உள்ள போயிடு, அவ்வளவுதான். உதிர்ந்துறாங்க. நான் பேசினால் என் குழந்தைகளே உங்களை போன்றவர்களை உற்சாகப்படுத்த முடியும். அது என் பலம். என்னை போன்றவர்கள் பேசினால் தான் நீங்கள் உற்சாகப்படுவீர்கள் என்றால் அது உங்கள் பலம். யார் பேசினாலும் யார் பேசாவிட்டாலும் என் இலக்கை நான் அடைவேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். எனக்கு வேலையே இல்லாமல் போனாலும் பரவாயில்லை, நீங்கள் வாழ்க்கையை உயர வேண்டும் என்பதற்காகத்தான் என் பயணம் தொடர்ந்து விருப்பமானதை செய்யுங்க சொன்னாங்க. இந்த 3 மாசம் மட்டும் கஷ்டப்பட்டுடு. எதுக்கு? அப்புறமா ஒரு 25-30 வருஷம் ஜாலியா இருக்கலாம். 25 வருஷம் 30 வருஷம் ஜாலியா இருக்க போறேன். அதுக்கு ஏன் கஷ்டப்பட்டு படிக்கணும்? இஷ்டப்பட்டு படிச்சுட்டு போறேன். நான் ஒரு விஷயம் சொல்றேன் குழந்தைகளே, உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில். இந்த பர்வீன் சுல்தானா எனும் தாய் உனக்கு ஒற்றை வாசகத்தை உன் டைரியில் இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்வதற்கு சொல்லுகிறேன். The only person under the sky will help you is you. நீதான் உன்னை காப்பாற்ற முடியும். நீச்சலே தெரியாத நெப்போலியன் தன் டைரியில் எழுதி வைத்த குறிப்பு என்ன தெரியுமா? நீச்சல் தெரியாதுங்க. நீச்சல் எங்க பழகுவானா? கடல்ல, அதுவும் ஆழ்கடல்ல. எங்க நிறைய சொரா மீன் இருக்கோ அங்கதான் நீச்சலே பழகுவேன். நான் பாருங்க. ஆமா மாவி. உன் வாழ்க்கை அவ்வளவுதான் இந்த உலகம் உங்ககிட்ட சொல்லும் போது உன் வாழ்க்கை உன் கையில தான் உங்க அறிவு சொல்றது உங்களுக்கு கேட்கலையா? உன் அளவுக்கு நீ ஆசைப்படுன்னு இந்த சமுதாயம் உங்களை அமுக்கும் போது தன்னம்பிக்கையோட போராடுன்னு உங்க மனசாட்சி சொல்றது உங்களுக்கு கேட்கலையா? இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க, அதை என்னைக்கும் மறக்காதீங்க. தோல்வி பயம் துரத்தும், திரும்பி பார்க்காதீங்க. போதும்னு மனசு சொல்லும், வர வாய்ப்பை விட்டுறாதீங்க. தேடினாதான் கிடைக்கும், தட்டினாதான் திறக்கும். இந்த 2 வார்த்தை தான் உன் வாழ்க்கையவே மாத்தப்போம். பரவாயில்ல பாத்துக்கலாம். ரொம்ப டயர்டா இருக்கா? பரவாயில்ல பாத்துக்கலாம். யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா? பரவாயில்ல பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயம் பண்ற, அதனால பயமா இருக்கா? பரவாயில்ல பாத்துக்கலாம். தோத்துருவோன்னு தோணுதா? பரவாயில்ல பண்ணு, பாத்துக்கலாம். உன்னை ஜட்ஜ் பண்றாங்களா? பரவாயில்ல பாத்துக்கலாம். தைரியம் இல்லனா தரமான ஒரு வாழ்க்கையே இல்ல. சோ எல்லாமே அமையும்லாம் வெயிட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு.
இப்ப என்ன பண்ணணும், உனக்கு ஒண்ணு பண்ணணும்னு தோணுச்சுன்னு வையேன், யோசிக்காம இறங்கி பண்ணிக்கிட்டே இருக்கு, பண்ணு பாத்துக்கலாம். எதையோ நோக்கி ஏன் சார் நம்ம வாழ்க்கை போனோம்? அது எப்படி நம்மள நகர்த்திட்டு போதோ அதுக்கேத்த மாதிரி சந்தோஷமா நாம நகர்ந்து போயிடணும் சார். ஏதோ வாழ்றதுக்காக சம்பாதிக்கலாம், ஆனா சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்காக வாழ்ந்துடக்கூடாது சார். சுத்த பைத்தியக்கார பசங்க சார். பைத்தியக்காரங்க தான் சார். ஏன்னா அவங்க தான் பணம், பதவி, பொண்ணு, பொருள் எது மேலேயும் ஆசை வைக்காம, அடுத்தவனை பார்த்து பொறாமப்படாம, யார் வாழ்க்கையும் கெடுக்காம, எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் கெக்க பெக்கன்னு மனசு விட்டு சிரிச்சுக்கிட்டு ஜாலியா தெரிஞ்சிட்டு இருப்பாங்க சார். ஹாய் லீடர்ஸ். ஸோ மைசெல்ஃப் ஆர்த்தி. ஆக்சுவலாக வந்துட்டு கம்பெனியில் ஒன் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கேன். சுஷ்மிதா சிடி மேம் அண்ட் திருப்பதி சிடி சார் டீம்லேருந்து ஆர்த்தி ஏடி பேசுகிறேன். ஸோ ஆக்சுவலாக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வந்து 19 ஏஜஸ் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஸோ என்னோட ஆக்சுவலாக ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸ் இன்கமில் ஸோ என்னோட ஃபீஸை நானே பே பண்ண போகிறேன். ஸோ யோசிச்சு பாருங்கள், ஆக்சுவலாக நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கான்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ வந்துட்டு நிறைய பேர் ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஒரு 19 ஏஜில் ஸோ என்னோட ஃபீஸை நானே பே பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ 2025 என்னோட ஃபஸ்ட் அச்சீவ்மெண்ட் January 22 இன்னைக்கு வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இயர் ஃபுல்லாக என்னோட நிறைய அச்சீவ்மெண்ட்ஸை இந்த இடத்துல நான் வந்துட்டு முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ டு ஆல். ஸோ எனக்கு இந்த இடத்துல வந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னோட பேர் லட்சுமி வெங்கடேஷன். நான் கரூரில் வாங்கல் அப்படின்னு ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிறேன். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டேன். என்னோட வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு கிடைக்கிற ஓய்வு நேரத்தில் ஆக்சஸ் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஆப்பை எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு சூப்பராக ப்ரொமோஷன் பண்ணி வைக்கிறேன். அதன் மூலமாக வாரம் நல்ல ஒரு இன்கம் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த இன்கம்மை வச்சு என் வீட்டுக்கு தேவையான இந்த கிரைண்டரை நான் வந்து புதுசாக ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே நினைக்கிற ஒரு விஷயந்தான், வீட்டுக்கு ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் பண்ணணும், ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணணும், குழந்தைங்க ஆசைப்பட்டது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு எல்லாருமே நினைப்போம். ஸோ அப்படி நினைக்கும் போது வந்து நமக்கு வந்து வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்காது. ஆனால் நம்ம வந்து வீட்டில் இருந்துகிட்டே நம்ம வருமானம் ஈட்ட முடியும் அப்படின்னா அது வந்து ஆக்சஸ் இந்தியா ஆப்பை ப்ரொமோஷன் பண்ணி வைக்கிறதுனால கண்டிப்பாக முடியும். ஸோ எல்லாருமே நிறைய லேடிஸ் வந்து இந்த ஒர்க் எடுத்து பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இந்த வாய்ப்பை எடுத்து கொடுத்தது யாருன்னா நம்ம கம்பெனியோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கக்கூடிய சூர்யா சிஸ்டர் தான். அவங்களுக்கு இந்த இடத்துல நான் வந்து ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதே போல் என் டீம்மேட்ஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க, அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த கடவுளுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் டு ஆக்சஸ் இந்தியா. தேங்க்ஸ் டு ஆல். என்ன கிடைக்குங்க, அவனுக்கு கிடைக்குது, இவனுக்கு கிடைக்குது, அவனுக்கு கிடைக்குது, எல்லாம் ஓகே. அதை நான் பார்த்துட்டு இருந்தா எனக்கு கிடைக்காம போயிடும். கரெக்டா இல்லையா? இங்க எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்கு. நான் எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்றது மூலியமா அவங்களுக்கும் நல்ல லைஃப் இருக்கு. அவங்களோட வாழ்க்கையை மாறும், என்னோட வாழ்க்கை மாறும். சோ நான் ஸ்டார்ட் பண்ண இப்ப நல்ல சம்பாதிச்சிட்டு இருக்கேன். என்னை நம்பி வந்த மக்களையும் நல்லா சம்பாதிக்க வச்சிட்டு இருக்கேன்ப்பா. சோ அதான் விஷயம். இது எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறமோ இல்ல இது எல்லாமே அப்படிதான் நினைச்சீங்கன்னா கம்பெனி கண்டிப்பா மூடிடும். கமல், நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? மூடிடுவோம். கம்பெனி டெய்லி மூடுவோம், நாங்கள் தான் மூடுவோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். கம்பெனி நிற்குமா சாயுமா படுக்குமாலாம் யோசிக்காதீங்க. உள்ளே வாங்க, தெம்ப ஆக்சஸ் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுறது